தாரமங்கலத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்தில் நாடார் குல தெய்வமான பத்திரகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:45 மணிக்கு மேல் 7:45 மணிக்குள் நடைபெற்றது. இவ்விழாவில் கோயில் செயல் அலுவலர் ஜீவானந்தம், தக்கார் சுதா மற்றும் நிர்வாகிகள் கந்தசாமி, செல்வம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பெரியாம்பட்டி, நங்கிரியம்பட்டி, சிக்கம்பட்டி, பொத்தியாம்பட்டி, கருக்கல்பட்டி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த உபயதாரர்கள், மிராசுதாரர்கள், கட்டளைதாரர்கள், தாரமங்கலம் ஊர் பொதுமக்கள், கோயில் பூசாரிகள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம ஊரை சேர்ந்த இளைஞர் கொஞ்சம் வெளியே இந்த பக்கம் வாங்க, எல்லாம் வெளியாங்க. நான் சாயந்தரம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. சிறப்பு, அதாவது பத்திரகாளியம்மன் கோயில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பத்திரகாளியம்மன் கோயில் கோயில் சம்பந்தப்பட்டதுதான். இருந்தாலும் இது நாடார் சமுதாயத்திற்கென்று இந்த கோயிலை குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம். அந்த வகையிலே தனியாக எங்களுடைய உழைப்பால் பொதுமக்களுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கேட்டபடி கொடுத்து உதவிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, இந்த பத்திரகாளியம்மன் கோயிலுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கைலாசநாதர் கோயில் எப்போது கட்டினார்களோ அப்போதே இந்த கோயில் கட்டப்பட்டது. அதற்கு சான்று தாரமங்கலம் பகுதியில் நாடார் மக்கள் பனைத்தொழிலை செய்து கொண்டிருந்த காலத்தில் இங்கே எல்லாம் பனைமரங்கள் நிறைய இருந்ததனால் அங்கே இந்த பகுதியிலே தேர் நிலையம் போன்ற பகுதியிலே குடியிருந்து இந்த கைலாசநாதர் கோயில் கட்டும் பொழுது அதற்கு இடம் தேவை என்ற காரணத்தினால் நாங்கள் இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் பனைமரம் இருக்கின்றதோ பெரியாம்பட்டி, சிக்கம்பட்டி, ரங்கிரிப்பட்டி, பொத்தியாம்பட்டி, கருக்குப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு சென்று விட்டோம். அதே போல வெள்ளக்கல்பட்டி, இளவம்பட்டி போன்ற பனைமரம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்திற்கெல்லாம் குடிபெயர்ந்து விட்டார்கள். அதற்கு இங்கே குடியிருந்ததற்கு சான்று, இன்றும் வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் தோன்றினால் இங்கே அந்த வெள்ளம் காய்ச்சிய சாம்பல் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பத்திரகாளியம்மன் கோயில் கட்டும் பொழுது அந்த காலத்திலேயே கல் தூணில் பனைமரம் ஏறுகின்ற கற்சிப்பம் ஒன்று இருந்தது. அதே போல இப்போதும் கற்சிப்பம் வைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே தேர் நிலையம் போன்ற ஒத்தக்கால் மண்டபத்திலும் மரம் ஏறக்கூடிய கற்சிப்பம் வைத்துள்ளார்கள். அந்த வகையிலே இந்த பத்திரகாளியம்மன் தேர் ஓடுகின்ற பொழுது கைலாசநாதர் கோயில் பெரிய தேர் ஓடும், அதன் பிறகு சின்ன தேர் ஓடும். சின்ன தேர் தான் முன்னாடி வரும், அம்மன் தேர் முன்னாடி வரும். ஒரு மாதத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த தேரை ஓட்டுவோம். இதற்கெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் செலவு செய்துதான் ஓட்டுகின்றோம். அதே போல பெரிய தேர் ஓடும் பொழுது இங்கே சின்ன தேர் முன்பாகவும் பெரிய தேர் பின்பாகவும் வரும். அது தை மாதம் தேர் திருவிழா நடைபெறுகிறது. அந்த தேர் திருவிழாவிற்கும் வெறும் சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருவிழாவிலே கலந்து கொண்ட பொதுமக்களாகிய அனைவருக்கும் இந்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் இங்கே வந்திருந்து எங்களுக்கெல்லாம் பனை தொழிலாளர்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் தோழர், இந்த சேலம் மாவட்டத்தினுடைய அமைச்சர்
எங்களுக்கு மரியாதைக்கு போற்றுதலுக்கும் உரிய அன்பிற்குரிய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே வருகை புரிந்தார்கள். அவருக்கு எங்களுடைய நன்றி. அதே போல ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக பொருளுதவி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நான் கந்தசாமி. இங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய செல்வம் இவர்தான் இந்த ஆரம்பத்திலே இந்த கோயில் கட்டுவதற்கு பெரும் நிதி உதவியை கொடுத்தார்கள். அதே போல இந்த கலசம் வைத்தது பூரா இவருடைய செலவுதான். இன்று அவருடைய நிகழ்ச்சிகள் நிறைய அவரால் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கொடிமரம் டேவிட் ரிடஸ் கண்ணன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே நல்ல முறையிலே செய்து கொடுத்தார். அவர் இதை வேலை முடியவர்களும் கூடவே இருந்து செய்து கொடுத்த கண்ணன் அவர்களுக்கும் எங்களது தம்பி செல்வம் அவர்களுக்கும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாராளத்தைச் சேர்ந்த ஹிமாகிரி, கோகிலா, சிவரஞ்சன், ஸ்ரீனிகா அவர்கள் அம்மனுக்காக 120 ரூபாயை காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.